என்னதான் ஈவி வந்தாலும் இந்த பெட்ரோலுக்கு இப்போ டீசலுக்கு இருக்க மவுஸ் வந்து இன்னும் குறையில தான் சொல்கிறேன். இதுக்கான காரணம் வந்து நிறைய இஷ்யூஸ் இருக்குது. உண்மையாக சொல்ல போனால் என்னன்னு தெரியுங்களா, அந்த சார்ஜிங் பாயிண்ட்ஸ் தான் கம்மியாக இருக்குது. அப்படியே சார்ஜிங் பாயிண்ட்ஸ் நம்ம ரொம்ப லாங்காக ட்ராவல் பண்ணினாலும் அந்த இடத்துல பவர் கட் ஆகிடுது. அதையும் மீறி சார்ஜிங் பாயிண்ட்ஸ் இருந்து பவர் இருந்தாலுமே என்ன ஆகுதுன்னா, பின்னாடி வரவங்க ஆல்ரெடி நம்ம ஆப்பில் மூலிமா பிளாக் பண்ணிடுறாங்க. ஸோ நம்ம அவங்க சார்ஜ் போட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம வெயிட் பண்ணி சார்ஜ் போட வேண்டியதாக இருக்குது. இதையும் தாண்டி சில இஷ்யூஸ் தான் செய்யுது. பட் தேர் ஷுட் பி சம், வேறு வழி கிடையாது. இதுக்கு பெட்ரோல் டீசல் வந்து இருப்பு குறைவாக இருக்கிறதுனால நம்ம கண்டிப்பாக ஈவிக்கு மாறி தான் ஆகணும். இன்றைக்கி வேர்ல்டுலே ரெண்டு லீடிங் கம்பெனிஸ் வந்து ஈவி கம்பெனி. ஒன்று வந்து டெஸ்லா, எலான் மஸ்கோடது. இன்னொன்று வந்து BYD, சைனா கம்பெனி. எப்படி சேல்ஸ் ஆகிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். 2021 டெஸ்லாவோட சேல்ஸ் வந்து 0.94 மில்லியன்ஸ், BYD வந்து கொஞ்சம் கம்மியாகி 0.32 மில்லியன்ஸ். 2022 டெஸ்லாவோட சேல்ஸ் வந்து 1.31 மில்லியன், BYD சேல்ஸ் வந்து 0.92 மில்லியன். 2023 டெஸ்லா வந்து 1.81 மில்லியன், BYD வந்து 1.59 மில்லியன். 2024 டெஸ்லா வந்து 1.79 மில்லியன், BYD வந்து 1.76 மில்லியன். பட் 2025 என்ன தெரியுங்களாச்சு, BYD நம்பர் 1 ஆகிடுச்சு. டெஸ்லா வந்து இறங்கிருச்சு. BYDயோட சேல்ஸ் வந்து 1.61 மில்லியனும், டெஸ்லாவோட சேல்ஸ் வந்து 1.22 மில்லியன். இதுக்கான காரணங்கள் நிறைய இருக்குது. அது நம்ம தனியாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது ஸ்டார்லிங்க். ஆல்ரெடி நான் சொன்னேன் இல்லையா, வோடாஃபோன், அதே மாதிரி ஏர்டெல், ஜியோ, BSNL இதெல்லாம் தாண்டி ஒரு புது நெட்வொர்க் ஃபார் இன்டர்நெட் கனெக்ஷன் ஸ்டார்லிங்க். இதுவும் நம்மளோட எலான் மஸ்கோட தான் வரப்போகுதுன்னு சொல்லியிருந்தேன். இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து 9 கேட்வே எர்த் ஸ்டேஷன்ஸ்க்கு வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் எங்கெங்கெல்லாம் வரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, மும்பை, நேவி மும்பை, ஹைதராபாத், சென்னை, நொய்டா, சண்டிகர், லக்னோ, பூனே அண்டு கல்கட்டா. இதில் எப்படி பெங்களூர் மிஸ் ஆச்சுன்னு தெரியல. ஏன்னா நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் யூசேஜ், அதே மாதிரி நம்பர் ஆஃப் டேட்டாஸ் வந்து எவ்வளோ யூஸ் பண்ணுறாங்க அப்படி அதை பொறுத்து தான் இந்த சிட்டிஸ் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. மேபி அடுத்த ஸ்லாட்டில் அடுத்த ஸ்டேட்லாம் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. யாரெல்லாம் ஸ்டார்லிங்க் வரதுக்கு அவ்வளோ எதிர்பார்க்குறீங்க, இப்போ இருக்கிற கரண்ட் சிச்சுவேஷனில் இருக்கிற எந்த நெட்வொர்க் பெஸ்ட்டாக இருக்குன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.